அபிராமி. கொடு. வணக்கம்மா. என் பேரு ஷண்முகம். அண்ணாச்சின்னு கூப்பிடுவாங்க. இந்த நவீன் சாப்பிடு. இதை எடுத்துட்டு போமா. இன்னும் half an hourல ஆபீஸ் போய் சேர்ந்துருவேன். அங்க வந்து பாருங்க. என்னம்மா, வீட்டுக்கு வந்திருக்கேன், டிஃபன் டைம், ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லாம வெளியே போன்னு விரட்டுறீங்க. பாப்பா, 2 தோசை எடுத்து வைமா. Have the breakfast, okay? டைமுக்கு ஸ்கூல் போயிடணும். All right. Drop பண்ணிடுங்க. Okay, I'll do it. Thank you. Bye bye. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருமா நேரத்துக்கு. கலெக்டர் அம்மா, வீட்டை நல்லா அழகா பெருசா கட்டிருக்கீங்க. அதே போல பெரிய மனசு பண்ணி நீங்க போட்ட ஆர்டரை வாபஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது கலெக்டர் ஆபீஸ்ல என்னோட வீடுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அது சரிம்மா, கலெக்டரா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க, குடும்ப தலைவியா புரிஞ்சுப்பீங்கன்னு தான் இங்க வந்தேன். மிஸ்டர் சண்முகம். அண்ணாச்சி. இவ்ளோ நேரமா உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. ரவி, ப்ளீஸ் நவீன கொஞ்சம் மேல கூட்டிட்டு போறீங்களா? ஓகே. நவீன், கம் கம் கம். தேங்க் யூ. Hey, come on. மேடம், என்னால ஒரு 50 குடும்பம் வயிறார சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பொழப்புல மண்ணை வாரி போட்டுறாதீங்க. வெடி மருந்தையும் கல்பாறையும் அவங்க தலை மேல தூக்கி போட்டது நீங்க. 15 பேர் கை கால் முறிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான். ஊரு எப்படி வேணாலும் போகட்டும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இந்தாங்க. வனஜா. அம்மா, நீ எத்தனை வருஷமா என் கூட இருக்க? ரொம்ப வருஷமா இருக்கேம்மா. இதுக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம்? பீகார்ல இருந்தோம். அங்க அஜய் சாகுங்கிற ஆளு என்ன பார்க்க வந்தான், ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கேம்மா. என்ன பண்ண அவன்? இதே மாதிரி 4 பொட்டியில பணத்தோட வந்தாம்மா. நான் என்ன பண்ணேன்? போட்டோ பிடிச்சு கோர்ட்ல கொடுத்துட்டீங்க.
ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் ரெட்டியார் பேசுறேன். ஆ சொல்லுங்க ரெட்டியாரு. குவாரிக்கு சீல் வச்சு. ஆமா, கல்குவாரிக்கு சீல் வச்சுட்டாங்க. ஏமா கோவப்படுற? அண்ணாச்சி ஆ போய் அண்ணாச்சி போயிருக்காரு. போய் அந்த பொம்பளைக்கு ஏதாவது மால் கொடுத்து கல்குவாரிய திறக்கலாமான்னு பார்க்க போயிருக்காரு. யாரு? அந்த கலெக்டர் அம்மாவுக்கு? ஆமாங்க, நான் வைக்கிறேன் போன. பாத்தியா பாத்தியாடா செந்தில், அந்த ரெட்டியார் போன் பண்ணி கல்குவாரிக்கு சீல் வச்சுட்டாங்களாமே நக்கலா கேக்குறாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? ஹலோ ஹலோ தேவானியா? ஆ சொல்லுங்க பெரியப்பா. குவாரிக்கு சீலா வச்சுட்டா? ஆமா, சீல் வச்சுட்டாங்க. அண்ணாச்சி கைது ஐயோ, பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்ல. அண்ணாச்சி யாரும் கைது பண்ணல. யார் சொன்னது? அம்மா இரு மச்சான் குணா தான் சொன்னாரு. உங்க மச்சான் சொன்னாரா? அவருக்கு இப்படி ஒரு ஆசை ரொம்ப நாள் இருக்கும் போல் இருக்கு. அண்ணாச்சிய யாரும் கைது பண்ணல, அவர் வெளியில தான் இருக்காரு. சரிம்மா. சரி பெரியப்பா, நான் போனை வச்சிடுறேன். கேட்டியாடா செந்தில், உங்க அப்பாவை கைது பண்ணிட்டாங்கன்னு ஊரே வதந்தில இருக்கா. உங்க பெரியப்பா சொல்றாரு. ஏன் பேச மாட்டாங்க? உங்க அப்பா போடுற பிச்சை காசுல தின்னுட்டு கொழுத்து போயிருக்காங்களே, அதான் நம்மளே குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள சொல்லி குத்தம் இல்லடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கலெக்டர் சரண்யா. ஐயோ அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இந்நேரம் அப்பா பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பாரு. ஆமாடா, உன் அப்பாவை சொல்லு. இது மாமனார் வீட்டு சீதனமா வந்தது தானே. அது மூடி இருந்தானே திறந்து இருந்தானே அசால்ட்டா இருப்பாரு. இது எங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்த சொத்துடா. இத நினைச்சாலே என் வயிறு பத்திட்டு எரியுது. வீட்டுல 1க்கு 2 ஆம்பளை இருந்து என்ன பிரயோஜனம்? ஏமா என்னையும் அப்பாவையும் அடியாள் மாதிரி நடத்துற? அவர் உன் புருஷன். உனக்கு பயந்துட்டு தான் அவர் காவடி தூக்கிட்டு போயிருக்காரு. ஆமாடா, காவடி தூக்கிட்டு போய் தான் ஆகணும். புதுசா சம்பாதிக்கலனாலும் இருக்கிற சொத்தை காப்பாத்தி ஆக வேணா. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சம்பாதிக்க துப்பு இல்லனாலும் குடிக்கும் கூத்தியால் கூட குறைச்சல் இல்ல. நீ என்னடானா தெருக்கு ஒரு பால் பூத்து மாதிரி கூத்தியால வச்சுட்டு அலையிற. வெளியில காரி துப்புறாங்க. ஐயா, ஏமா இப்படி புலம்பி தள்ளுற? ஆமாடா, ஆமா. இனிமேல் உங்ககிட்ட புலம்பி பிரயோஜனம் இல்ல. நானும் அந்த கலெக்டரான் பாத்துறேன். டேய் செந்தில், அப்பா இந்த சூட்கேஸ் கொண்டு மேல வை. என்னாச்சுப்பா? அவ காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நீதி நேர்மை நியாயம் தான் அவளுக்கு முக்கியமா. அப்போ குவாரிய துறக்க வழி இல்ல. அவ அப்படி பேசினா உடனே ஆட்டில் வந்துடாதா? நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வர வேண்டியதானே? நடக்கிற காரியமா ஏதாவது பேசு. நில்லுங்க, நான் பேசிட்டே இருக்க போயிட்டே இருக்கீங்க. நடக்காதா? ஏன் நடக்காது? நடக்கணும். மா விடுமா, பாவம் அவருக்கு பேரம் பேச தெரியாது. விஷயத்தை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? என்னடா பண்ண போற? பணத்துக்கு மயங்காதவன் இருக்கலாம், ஆனா பாசத்துக்கு மயங்காதவன் எவனும் இல்ல. தட்டுற இடத்துல தட்டினா தானாவே வழிக்கு வருவா, தெரியுமா? என்னடா சொல்ற? பண்றத பண்ணி குவாரி அவ கையால திறக்க வைக்க பாக்குற. நீயாவது சொன்னதை செய்வியா? இல்ல உன் அப்பன மாதிரி செவுத்துல அடிச்ச பந்தாட்ட திரும்பி வருவியா? அம்மா, விஷயத்தை என்கிட்ட விட்டல, அமைதியா இரு. மீதி இருக்கிற சங்கதிய நான் பாத்துக்கிறேன். போடா போ, ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணி எங்க அப்பாவோட கல்குவாரிய திறக்கணும். மேடம். என்ன சதீஷ்? மேடம், நம்ம வீட்டை நோக்கி காந்தி வீதி கடைக்காரங்களாம் ஊர்வலமா வராங்களாம். போலீஸ் பேரிகேட்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக போராட்டம் பண்றாங்க? காந்தி வீதியில இருக்கிற பங்க் ஷாப் எல்லாம் எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தீங்களா, அதை எதிர்த்து ஊர்வலமா வராங்க. அவங்க அங்க 10-15 வருஷமா கடை வச்சிருக்காங்க. சதீஷ், 10-15 வருஷமா ஒரு தப்பு நடந்துட்டு வர்றதுனால அது சரியா போயிடாது. those buildings are illegal. பொது இடத்துல அது ஒரு என்க்ரோச்மெண்ட். அந்த பில்டிங்ஸை எடுத்துதான் ஆகணும். போராட்டம் பண்ணுவாங்களே மேடம்? பண்ணுவாங்க. அவங்க பண்ண வேண்டியதை அவங்க பண்ணட்டும். நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணுவோம். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை. அதை நாம மனப்பூர்வமா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பண்ணுவோம். ஓகே? எஸ் மேடம்.
வணக்கம். என் பேர் செந்தில். நான் அண்ணாச்சியோட பையன். முதல்ல எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் அந்த காலத்து ஆளு. யாருக்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுன்னு ஒரு விவரமும் தெரியாது. நீங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்கன்னு தெரியும். அதான் நானே நேரில் வந்து உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிடலான்னு இருக்கேன். தேவையில்லாமல் நீங்களும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் பண்ணி எதுக்கு மேடம் அந்த குவாரியை ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன பயமுறுத்துறியா? கஞ்சி போட்டு புடவைய கட்டிக்கிட்டு எங்க நீனால கையெழுத்து போடுறேன் கேனச்சி நினைச்சியா? நீ துப்பாக்கி எடுத்தா நான் கத்தி எடுப்பேன். இந்த பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இது உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சியா? இதுதான் என் வழியும் கூட. வேணும்னா போய் பீகார்ல கேளு, சொல்லுவாங்க. சரி மேடம், இதான் உங்கள் தலையெழுத்துனா யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு மைண்டில் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா சொல்லி அனுப்புங்க. சொல்லி அனுப்புவீங்கல்ல? டேய் போடா போடா. மேடம் உங்க குடும்பமே ரொம்ப டேஞ்சரஸ். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன் பயமா இருக்கா? ஆமாம் மேடம். 4 ஸ்டேட்ல கலெக்டரா இருந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். ஏறுங்க வண்டியில. தாங்க முடியல. கேவலம் ஒரு பொம்பளை நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டா. பொம்பளை மிரட்டி தான் அனுப்புவா. நம்மளும் அசரக்கூடாது முதலாளி. டேய் ஊத்துடா. முதலாளி ஏற்கனவே 4 ரவுண்ட் ஆயிடுச்சு. 5வது ரவுண்டு வேற தேவையா? டேய் ஊத்துடா. அந்த கலெக்டர் பொம்பளை என்ன கண்டமேனிக்கு பேசிட்டா. அதெல்லாம் நான் மறக்கணும்னா குடிச்சுதான் ஆகணும். டேய் ஊத்துடா. டேய் ஊத்துடா. நான் குடிச்சுதானே ஆகணும். ஊத்துடா ஊத்துடா. மிக்ஸ் பண்ண, தண்ணி மிக்ஸ் பண்ண சீக்கிரம். முதலாளி அம்மா என்னடா? அம்மா அம்மா என்னடா ஆம்பளை சிங்கம் என்னமோ சிலுத்துக்கிட்டு போன கல்குவாரியை திறக்க வைக்கிறேன்னு இப்ப என்னடா மூளையில உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்க? மா அவளை உன் காலில் விழ வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருமா. கிழிச்ச பொண்ணை போய் பெத்தம் பாரு. ஒரு பொம்பளை உன்னால வழிக்கு கொண்டு வர முடியல. ஏமா அவ என்ன தெருக்கூட்டுற பொம்பளை நான் நினைச்ச கலெக்டர் அம்மா விட்டுதான் அவளை பிடிக்கணும். நீங்க விட்டுட்டே தான் இருப்பீங்க. இதுக்கு மேல உங்களை நம்ப கூடாது. அந்த கலெக்டர் கொலை செஞ்சாவது இந்த கல்குவாரியை நான் காப்பாத்துறேன். அம்மா அதுக்கெல்லாம் அவ அசரவே மாட்டா. பின்ன அவளை என்னதான் பண்ண போற? அவளுக்கு ஒரு புருஷன், ஒரு குழந்தை. என்னோட அடுத்த குறி அவங்க தான். அவங்க 2 பேரையும் தூக்கினா கலெக்டர் தன்னால நம்ம வழிக்கு வருவா. நீ எதையாவது செய். என் குவாரியை திறந்தா அதுவே எனக்கு போதும். நீ துப்பாக்கி எடுத்தா நான் கத்தி எடுப்பேன். இந்த பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இது உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சியா? டேய் போடா.